இந்த வாரம் பிக் பாஸ்ல யாருமே எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லோருமே எதிர்பார்த்த ஒரு ஆளை தான் இந்த வாரம் வந்து எவிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து எவிக்ட் ஆக மாட்டாங்க, ஃபைனல் வரையும் கண்டிப்பா போயிடுவாங்க அப்படின்னு தான் நிறைய ரசிகர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கூட ஈவிரக்கம் பார்க்காம இந்த வாரம் மாயாவை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க பிக் பாஸ் டீம். அதுக்கு முன்னாடி மாயா வந்து பூர்ணிமாவை எப்படியாவது வெளியில் அனுப்பிச்சிடணும், நாம ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடணும், நமக்கு பயங்கர காம்படிட்டரா பூர்ணிமா தான் இருப்பாங்க அப்படின்னு பிளான் போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மண்டைய கழுவுற மாதிரி பயங்கரமா பூர்ணிமாவை பேசி அவங்கள பணத்தை எடுக்க வைக்கிறாங்க. ஆனா பூர்ணிமா ஒன்றும் அவ்வளவு சாதாரண ஆள் கிடையாது. பூர்ணிமா என்ன சொல்றாங்க போகும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 1,00,000 பெட்டி வைக்கும் போதே இந்த பெட்டியை நான் தான் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக பூர்ணிமா வெளியில போகணும் அப்படிங்கறதுல தான் அவங்க ஐடியால தான் இருந்திருக்காங்க. மாயா சொன்னதுனால மட்டுமே பூர்ணிமா வெளியில போயிடல. அப்ப இந்த கேம்ல பயங்கர பிரில்லியண்டா புத்திசாலித்தனமா விளையாடுனது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பூர்ணிமா தான். பூர்ணிமா 16 லட்சம் கேஷோட அவங்க வந்து சூப்பரா வந்து வெளியில போயிட்டாங்க. ஆனா மாயா பாவம், நம்ம எப்படியும் கண்டிப்பா வந்து ஃபைனலுக்கு போயிடுவோம், அங்க ஃபைனல்ல நம்ம அர்ச்சனாவுக்கு போட்டியா இருப்போம், எப்படியாவது நமக்கு ஜனங்க ஓட்டு போட்டு நம்மளை தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு அவங்க அக்கா கிட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு வேண்டுகோளை வச்சாங்க. அதாவது வீட்டில் வந்து ஹாலில் வந்து ஃபேன் இல்லை எனக்கு, அதனால ஏசி வைங்கன்னு. ஏப்பா வீட்டில் ஃபேன் இல்லைன்னா ஃபேனை தானே மாட்ட சொல்லணும், அதே மாதிரி அதுக்கு என்னென்னலாம் பேட்ச் ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் நான் வெளியில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு டைரக்டாகவே அவங்க வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க. இதை புரிஞ்சிக்காத அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எனக்கு எப்படியாவது யாரையாவது வச்சு ஓட்டு போடுங்க, நான் வந்து அந்த ஓட்டு போடுறதுங்களுக்கு தேவையான பணத்தை நான் வந்து வெளியில் வந்து செட்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்படியும் சொல்லியிருக்கலாம், இல்லை உண்மையாகவே ஏசி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா நமக்கு எதுவும் உண்மைன்னு தெரியாது. ஆனாலும் இத்தனை 95 நாளா இவங்க சொல்லாத இந்த விஷயத்த இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது மட்டும் இல்லாம ஏசி போறதெல்லாம் ஒரு நாள்ல இன்னைக்கு ஏசி கொண்டு வந்து மாட்டி கொடுத்துறாங்க. இங்க இருந்தே ஆர்டர் போட்டு நான் வரத்துக்குள்ள போட்டு வைங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுவும் ஃபேன் இல்ல ஏசி போடுங்கன்னு சொன்னதுதான் நமக்கு இடிக்குது. ஃபேன் இல்லைன்னா ஃபேன் போடுங்கன்னு சொல்லலாம், இல்ல வீட்டுல வந்து ஏசி இல்ல ஏசி போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு ஃபேன் இல்ல ஏசி போடுங்க அப்படின்னு சொல்றது தான் நமக்கு இங்க சாதாரணமா எடுத்துக்க வேண்டிய ஒரு வார்த்தையா நமக்கு தெரியல. ஸோ இவங்களும் பிஆர் டீமுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இதையெல்லாம் பார்த்த பிக் பாஸ் டீம் தான் இப்படிலாம் வெளிப்படையாவே நீங்க வந்து விளையாடினா நாங்களாம் என்னமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாயாவுக்கு என் கார்டு போட்டு மாயாவை வெளியில அனுப்பி விட்டுட்டாங்க. மாயா எவிக்ஷன் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? மாயா வெளியில போனது உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததா, இல்ல வேற யாராவது வெளியில அனுப்பி இருக்கணுமா? உங்க கருத்துக்கள் என்ன? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.